ஹலோ மக்களே, வணக்கம். உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ கொத்து கொத்தாக பூக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப இலை சாறையும் மஞ்சள் தூளையும் கலக்கி அதில் தெளிச்சு விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பழ தோள்கள், காய்கறி தோள்கள் அதெல்லாம் ஊற வச்ச தண்ணியை போடலாம், இல்லை அப்படியே கூட நம்ம போடலாம். இது போட்டோம்னா நல்லா சூப்பராக கொத்து கொத்தாக அழகாக பூ பூக்குங்க. தொட்டு மலர்ந்த இடத்துல அதை கிள்ளிட்டு அந்த தழைகளையும் நல்லா உருவி விட்டுட்டா சூப்பராக புதிய பிரான்ச் உருவாகுங்க. இது பாருங்க, சாயங்காலமாக பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகுது. நல்லா வாசனையாக இருக்குது. தினமும் ஒரு 4-5 பூ பூக்குது இந்த குண்டுமல்லி செடியில். நல்ல வாசனையாக இருக்குங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ மக்களே, வணக்கம். உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ கொத்து கொத்தாக பூக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப இலை